நாம் ஒரு வீட்டை கட்டுகிறோம். அந்த வீட்டை கட்டின பிறகு அதிகபட்சமா மிஞ்சி மிஞ்சி போனா 25 ஆண்டுகள் அந்த வீட்டில் இருப்போமா? இல்ல ஒரு 30 ஆண்டுகள் இருப்போமா? இல்ல ஒரு 50 ஆண்டுகள் தான் இருப்போமா? அந்த வீடு தங்குவதற்காக வேண்டி அந்த வீட்டை ஸ்ட்ராங்கா கட்டுறது, அழகாக கட்டி எழுப்புவது, அது மட்டுமல்லாமல் வீட்டை சுத்தி அதாவது தோட்டங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், பூக்கள், இது போன்ற அனைத்து விஷயங்களையும், அது மட்டுமல்ல வீட்டில் ஏசி, ஏர் கூலர், எதையெல்லாம் தேவையோ அனைத்து சொகுசையும் நாம் அமைத்துக் கொள்கிறோம். காரணம் என்ன சகோதரி, சிந்தித்து பாருங்க. மிஞ்சி மிஞ்சி போனா சில ஆண்டுகள் தான் நாம் வாழ்வோம், சில ஆண்டுகள் தான் அந்த வீட்டில் இருப்போம். ஆனால் எல்லா சொகுசையும் அமைத்துக் கொள்கிறோம். என்னுடைய வீடு இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் அழகாக இருக்க வேண்டும், தோட்டங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், பூக்கள் இப்படித்தான் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறோமா இல்லையா? சகோதரர்களே, ஒரு சாதாரண வீடு அதிகபட்சமா 20 வருஷம் அந்த வீட்டில் வாழ மாட்டோம், அதிகபட்சமா ஒரு 30 வருஷம் வாழ மாட்டோம், அதிகபட்சமா ஒரு 50 வருஷம் அந்த வீட்டில் இருக்க மாட்டோம். அப்பேற்பட்ட வீட்டையே நாம் அலங்கரிக்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களை சிந்தித்து பாருங்க. நாளைக்கு நாம் கபருக்கு செல்கிறோம். கபர் இருக்கு, அதாவது உலகத்தில் நான் எப்படி வாழ்கிறோமோ அதே போன்று இந்த கபருடைய வாழ்க்கை தான். கபருடைய வாழ்க்கையில கபருக்கு போய்விட்டால் சகோதரர்களை சிந்தித்து பாருங்க. அந்த கபர்ல நான் 1 வருஷம் இருப்போமா? அந்த கபர்ல 100 வருஷம் இருப்போமா? அந்த கபர்ல 500 வருஷம் இருப்போமா? அந்த கபர்ல 1000 ஆண்டுகள் இருப்போமா? 10,000 ஆண்டுகள் இருப்போமா? சகோதரர், நமக்கே தெரியாது கியாமத் எப்போது திரும்ப எழுப்பப்படுவோம் என்று. இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த கபருடைய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. இதற்காக வேண்டி நன்மை நாம் சேகரிக்கிறோமா? இதற்காக வேண்டி அமல் செய்கிறோமா? இதற்காக வேண்டி இபாதத் செய்கிறோமா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. சகோதரர்களே, இந்த கபருக்காக வேண்டி நாம் அலங்கரித்துக் கொள்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறந்த சஹாபி. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உற்ற தோழர்கள் ஒரு சஹாபியாக இருந்தார். அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர் என்று சொல்வார்கள் அவரை. எந்த அளவுக்கு என்றால், அவர் மரண படுக்கையில் இருக்கும் போது தேம்பி தேம்பி அழுறார். யாருங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர் எப்பேற்பட்ட சஹாபி தெரியுமா? சஹாபாக்கள் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த சஹாபாக்களிலேயே, அதாவது இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு தான் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய உண்மையான பெயர் அப்துர் ரஹ்மான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா என்று சொல்லி அழைப்பார்கள். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஒரு நாள் இருக்கிறது, ஒரு நாளைக்கு 1000 ரக்காத் நஃபில் தொழக்கூடியவர், ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுக்கு பாடம் எடுத்தவர், ஆயிரக்கணக்கான தாபீன்களுக்கு பாடம் சொல்லி தந்தவர், மிகப்பெரிய ஒரு பேராசிரியர். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், எத்தனை சஹாபா பெருமக்கள் இருக்கின்றார்களோ, எத்தனை நபித்தோழர் இருக்கின்றார்களோ, அனைவரை விட ஹதீஸை அதிகமாக அறிவிப்பு செய்தது யார் என்றால் இவர் மட்டும் தான். இவர் மட்டும் சொன்ன ஹதீஸ் எவ்வளவு தெரியுமா? 5374 ஹதீஸ். இவர் தான் சஹாபாக்களிலேயே அதிகமாக ஹதீஸ் அறிவித்தவர். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, 70 வயசுல தான் அவர் மௌத்தா போறாரு. அவர் ஜன்னத்துல் பகீல் அடக்கம் செய்யப்படுகிறார். இந்த விஷயத்தை ஏன் சொல்லணும் தெரியுமா? சகோதரர்கள், அவர் சக்கராத்தில் இருக்கும்போது மரணத்துடைய நேரத்திலே தேம்பி தேம்பி அழுகிறார். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏங்க நீங்க நபி தோழர், நீங்கள் சொர்க்கவாதி என்று அங்கீகரிக்கப்பட்டவர், இப்படிப்பட்ட சிறப்புகள் இருந்தும் கூட நீங்கள் ஏன் மௌத்த நினைச்சு பயப்படுறீங்களா? அப்ப அவர் சொல்றாரு, சகோதரர்களை சிந்தித்து பாருங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் அமல் குறைவாக செய்திருக்கிறேன், ஆனால் கபருடைய வாழ்க்கை இருக்கின்றது மிக நீளமான வாழ்க்கை, மிக விரிவான வாழ்க்கை. அந்த கபரிலே என்னுடைய வாழ்க்கை கழிப்பதற்காக என்னுடைய அமல் குறைவாக இருக்கிறது என்று நினைத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள் என்று சொன்னால், சகோதரர் சிந்தித்து பாருங்க. சின்ன வீட்டை நாம் அலங்கரிக்கிறோம், ஆனால் கபர் என்ற வீட்டை அலங்கரிக்கிறோமா? கபர் என்ற வீட்டை அமலை கொண்டு தான் அலங்கரிக்க முடியும்.
இபாதத்தை கொண்டு தான் அலங்கரிக்க முடியும். இஸ்லாம் எதை சொன்னதோ அதை பற்றி நாம் சரியாக அமல் செய்தால்தான் அந்த கபர் இருக்கின்றது நமக்கு ஒளிமயமாக இருக்கும், சொர்க்கத்தின் ஒரு வாசலாக இருக்கும், சொர்க்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் மிகவும் கை சேதம் சகோதரர்களே.